வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வடை செய்ய போகிறேன். அதாவது காராமணி பயிறு, கடலைப்பருப்பு, மொச்சப்பயிறு, கொள்ளு, இது நாலுத்தையும் போட்டு சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன், வடை செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது. இது வந்து தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றியாச்சு, நம்ம ஊற வச்சிடலாம். 2.5 மணி நேரம் ஊறிடுச்சுது. இதை நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம போடுறப்போ இதை சுத்தமாக தண்ணி வடிகட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இடித்த சோம்பு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் சோம்பு. நிறைய போட்டு, சில பேருக்கு அதிகமாக போட்டால் பிடிக்காத சோம்பு வாசனை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவு நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு தகுந்தது போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்கலை. அரைச்சி வச்சுருக்கிற மாவில் இது எல்லாத்தையும் நம்ம இதை கலந்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் கலந்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கூடவே வந்து நம்ம கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தனியாக முருங்கைக்கீரை கொடுத்தோன்னு வைங்களா, அது சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலையை ஒரு சட்னியோ இல்லை ஒரு துவையலோ அரைச்சி கொடுத்தோம்னா அதையும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது போல் ஸ்நாக்ஸ் செய்கிறப்போ நம்ம இது போல் சேர்த்து கொடுத்தோம்னாக்கா சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வடை போட்டு எடுத்துடலாம். வெந்துட்டுருக்குது பாருங்கள், நல்லா வேகட்டும். வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். சனி ஞாயிறில் பசங்க வீட்டில் இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட செஞ்சு கொடுங்க. வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.